எங்க இருக்க? எவ்வளவு நேரமா உனக்கு கால் பண்றது? ஏதோ வருங்கால மாமனார் அப்படி இப்படின்லாம் சொன்னேன். இப்ப அவரை யார் பாத்துக்கிறது? ஆக்சுவலி இப்ப நீ எங்க இருக்க? நான் உனக்கு கால் பண்ணி நீ எடுக்கல, அதனால நானே ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ நீ மதியானம் வரைக்கும் இங்கதான் இருந்தேன்னு எல்லாருமே சொன்னாங்க. இப்ப அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நேத்து நான் கால் பண்ணேன், நீ ஏன் போன் அட்டென்ட் பண்ணவே இல்ல? அப்பா கூட ஏதாவது பேசுனியா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஹலோ, நான் கூப்பிடுறேன். ஏய் லித்திகா, நான் அவன்கிட்ட என்னென்னடி சொல்றது? போயா பாண்டியா, போய் வேற வேலை இருந்தா போய் பாரு போ. அவர் பாம்பேல இருந்து வந்திருக்காருடி. பாம்பே இருந்தா சொல்லுவீங்க, அப்புறம் பார்த்தா யாராவது ஒரு இழுச்சவனா இருக்கும். பழசெல்லாம் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல தந்துறேன்டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். உன்னை அடிச்சேன்னு வைங்க, இதே வேலையா போச்சு. போயா போய் வேலையை பாரு போ. என்ன ஜென்மண்டா நீ எல்லாம். நிறுத்து நிறுத்து. அடியே வா போலாம். ஏய் சிந்து, அந்த பழைய பாண்டி வந்து கூப்பிட்டாண்டி. யாரோ பாம்பேல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கானாடி. அவன் வீட்ல இருந்து யாரையாச்சும் கூட்டிட்டு போய் விட சொல்லு. ஏய் கிளம்பு, அவனை எதுக்கு பார்த்துட்டு இருக்க? வா. ஹலோ, அப்படியா? அது சரி. ம் ம் நான் ஸ்டேஷனுக்கு வரேன், 2 பேரையும் அங்கே கொண்டு வந்துடு. ஓகே? இப்படி சந்தேகமா பாக்குறதுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க சொல்லிதான் நாங்க ஒவ்வொன்றும் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்களே கேள்வி கேக்குறீங்க. இந்த சாரும் சேர்ந்து தானே எங்களை அனுப்பி விட்டது. நானா? ஏண்டி? அடியே, இது அந்த சார் கிடையாது, அது இவர் விட சின்ன பையன். மூஞ்சி எல்லாம் யாரு பாக்குறது? அழுக சொன்னாங்க, அப்ப அழுதேன். அப்போ முழு பணமும் கிடைச்சிடுச்சா? காசெல்லாம் முழுசா கொடுத்தாங்க. அப்ப கிளம்புங்க. வாடி. பாத்தியாடி, காசு கிடைக்கலன்னா வாங்கி கொடுக்கறதுக்கு ஆளெல்லாம் இருக்கு. சார், உங்களுக்கு எஸ்ஐ பதவி மட்டும் தான் இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு பண்ணி இதை பிரச்சனை ஆக்கி விட்டுறாதீங்க. அதுக்கு ஒன்றும் அவ்வளோ புத்தியெல்லாம் தேவையில்ல. கண்ணு கொஞ்சம் திறந்துருந்தாலே போதும். பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தது 12:30க்கு. நம்ம கிட்டத்தட்ட 12:45க்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி கொண்டு போகிறதுக்கு ரெடி. குறைஞ்சது 45 நிமிஷம் தேவைப்படும்ல இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு. பின்ன எப்படி 15 நிமிஷத்துக்குள்ள அதை முடிச்சாங்க? அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு லேட் ஆகலை, அவங்களோட விஷயத்த சீக்கிரமே முடிச்சிட்டாங்க. இல்லை சார், இது குழந்தைங்க குச்சி கம்பு விளையாடுற விளையாட்டு இல்லை. இதுக்கு பின்னாடி போய் பிரச்சனை ஆயிடக்கூடாது. இல்லை, இவ்வளோ அவசரப்பட்டு சத்யநாராயண பாடி எங்கே கொண்டு போனார்னு தெரியணும்ல. ஜோசப் அதை தான் கண்டுபிடிக்கணும். பின்னாடி அந்த கது தோறடா. வேகமா தோடா. ஏய் வெளில வாடா. வேகமா தோறடா. சொன்னது கேட்கல. தோறடா கதவை. ஐயோ ஐயோ இங்க கொடு. ஐயோ, திறக்க தானே சொன்ன உன்ன. ஏய், உனக்கு சொன்னா புரியாதாடா? என்னடா இது? சொந்தக்கார யார் இல்லையா? நான் தான் சொந்தக்காரன்.
உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? சிஏ சத்யநாத்தும் அப்பாவும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிஐ அவங்க மட்டும் இல்ல, உங்க அப்பா, ப்ரொஃபசர், வக்கீல், இன்னும் யார் யாரோ இருந்தாங்க. அப்பாவை இவ்ளோ டென்ஷனா நான் பார்த்ததே இல்ல. நான் அப்புறம் கால் பண்றேன். ஏண்டா இந்த முஸ்தபா வீடு எங்க? அதோ அதான். ஓ அங்கேயா? முஸ்தபா இல்லையா? இவர் தான் எஸ்ஐ சுப்பிரமணியன் சார். அதுக்கு நான் என்ன பண்ணும்? முஸ்தபா சத்தம் போட வேண்டாம், அவன் எந்திரிக்க மாட்டான். குடிச்சு மட்டையாய் தூங்கிட்டு இருக்கான். ஒரு வேலையை பத்தி பேசினா இந்த மாதிரி ஒர்க் முடிச்சிட்டு வரும்போது அவன் குடிச்சிட்டு வரான். அந்த நௌஷாத் கல்ஃபுக்கு கூட்டிட்டு போறேன்னு எத்தனை வாட்டி சொன்னான். அது எப்படி இந்த செத்தது அழுகுனதெல்லாம் யார் தூக்குறது? யாரா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறான் மரியாதை இல்லாம. ஐயோ சார் நீங்களா? வாங்க உட்காருங்க சார். முஸ்தபா, சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு பதிலாக பாடி கொண்டு போன அந்த ஜான் இருக்கான்ல, அவனோட நம்பர் கொடு. ஆஹா, உங்களுக்கெல்லாம் இப்போ ஜான் போதும், நான் அவுட்டு. என்ன யாருக்கும் தேவையில்லை. முன்னாடி வந்த சாருக்கும் ஜான் மட்டும் போதும். ஃபோனில் கூப்பிட்டவனுக்கும் ஜான் மட்டும் போதும். அவன் ஜோத்தில் நான் அதுக்கு மண்ணாளி போடணும். நம்ம சிஐ சார் இப்போ தான் அவன் நம்பர் வாங்கிட்டு போனார். நான் சொல்கிறேன், 98460 90834. 834. ஓகே. இப்போ நம்மளை யாரும் கண்டுக்கல. அவன் ஆம்பளை இருந்தால் ஏன் கூட சேர்ந்து வண்டி ஓட சொல்லுங்க. ஹலோ, ஜான் தானே? சாரி, ராங் நம்பர். ஜான் ஜான் இல்லைங்கிறல்ல, எல்லாருக்கும் ஜான் ஜான் ஜான். முஸ்தபா, நான் முஸ்தபா தான் பேசுகிறேன். நான் வேலையை விட்டேன், துபாய்க்கு போகிறேன். ஃபோனை வச்சுட்டாங்க. உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தியா? இதான் யாருக்கும் எந்த நல்லது பண்ணக்கூடாது எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஏடா ஜானு, நன்றி வேணும்டா, நன்றி. ஏழாயிட்டல, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே வந்தால் தான் பரிசு கிடைக்கும். வேலையெல்லாம் முஸ்தபா கிட்ட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். முஸ்தபா, உன்னதான் ஜான் நினச்சி நிறைய பேர் கால் பண்ணுறாங்கல்ல? ஆமாங்கய்யா. வழி இருக்கு. இனி யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. குட். எடுக்க போறியா திருப்பி போறியா? எடுத்தாச்சு, இனி திருப்பி கொடுக்கணும்ல. என்ன கொடுக்க வேணாமா? அப்ப சாய போடலாமா? டீ கொடுங்க. அப்ப அந்த சாருக்கு? அந்த சார் டீ குடிக்க மாட்டாரு, லைட்டாக போட்டு மட்டை ஆயிட்டாரு. உண்மையை சொன்னால் அவர் தான் டிரைவர், நான் போனோம். இல்லை, பணத்தோட சொந்தக்காரன். ஓ அண்ணா, டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க, சக்கரை கம்மியா. அப்ப 2 சாய அப்புறம் போடு. 4 தோசை, ஒரு ஆம்லேட். சரி, போகலாம். வணக்கம்ண்ணா. நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்பதான் இவரு என்னை கை தட்டி கூப்பிட்டாரு. என்கிட்ட இந்த 100 ரூபாயும் அடிச்சு பிடிங்கிட்டாரு இவரு. அதுக்காக கேட்டது போய் கன்னத்துலயே அடிச்சாரு. இப்போ வந்து பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. முடிஞ்சுதா? நம்பிக்கை வரல? இல்லை.
இந்த இருட்டு நேரத்துல இப்படிலாம் கதை சொன்னா யாரு நம்ப போறாங்க? ஆ. அப்பனா நான் எஸ்கே கைட்றா. நான் ஒண்ணு எடுக்கல சார். நான் இன்னைக்கு மட்டும் வெளியே செத்துருவேன் போல. தம்பி டீக்கு காசு கொடுக்கல சரியா? ஆ? ஓ, கடனுக்கு தான் வாங்குறேன். நம்மளும் நிறைய காசுலாம் பார்த்துருக்கோம் ப்ரோ. இங்கே பாரு, கணக்கு கணக்காக தான் இருக்கணும். பழைய 2, இப்போ 65, மொத்தம் 67 கொடுத்துருவேன். ம். நான் நிறைய பணத்தை இந்த வண்டியில் ஏற்றிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார பாக்கியம் மச்சான், அது உனக்கு மட்டும்தான்டா. டே, பத்தி பட்டிங்கடா. ஆ, உனக்கே நான் தானே கொடுத்தேன். உனக்கு ஒரு வாட்டி பற்ற வச்சு கொடுத்தது என்ன முழுசா பற்ற வைக்கிற மாதிரி தாண்டா திருப்பி கொடுத்துருக்கேன். அவசரப்படாத, பாப்போம். உனக்கு போக வேண்டிய வண்டியோட சாவி நீ தானே எடுத்து கொடுத்த. இப்ப நீ சொல்லு, எங்க போகணும்? இது வரைக்கும் ஓடுனதெல்லாம் அந்த சிஎஸ்ஆர் முன்னாடி போகிறதுக்கு தான். ஆனா எங்க போகிறதுன்னு தெரியல. சொல்லு. என்ன அவ்வளோ பிடிக்குமா அந்த பொண்ணை? அவ பேரை சொல்லும் போதே மூஞ்சில சிரிப்பு வருது இல்ல? உன்னை தப்பு சொல்ல முடியாது. பார்க்கறது நல்ல அழகான பொண்ணு தான். எப்படிடா கரெக்ட் பண்ண?